சாதனமாக இருந்தாலும் அதோடைய விளைவுகள் தான் நமக்கு நிறைய தெரியும் இல்லையா? கைபேசியின் விளைவுகள் பற்றி 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நாடகம் நடித்து காட்ட வருகிறார்கள். கண்டினியூ பண்ணலாமாடா? சரிடா, பாய். அம்மா நான் வந்துட்டேன். வண்டியடி தங்கம், பேக் கொடு. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அம்மா நான் டின்னர் எடுத்துக்கிறேன். டேய் என்னடா அங்கே தேடுற? ஒன்றும் இல்லைம்மா, ஃபோன் சார்ஜ் போடுறேன். டேய் இந்தடா ஃபோன் என்னோண்டாமல் பால் குடிச்சிட்டு பார்த்து தூங்கு. காயத்ரி எங்க வந்துட்டீங்களாங்க? பேக் கொடுங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க, நான் டின்னர் எடுத்துக்கிறேன். சரிப்பா. பாடி சாப்பிட்டியாப்பா? இல்லைங்க, நீங்கள் வந்தோடனே 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம் பார்த்தேன். இல்லைப்பா, ஒரு ஃப்ளைட்டை பார்க்கும்போது சாப்பிட்டு வரட்டப்பா. சரிங்க. சரி, அவன் போய் பையனை பார்க்குறேன், நீ சாப்பிடு. டே என்னடா இன்னும் ஃபோனே பார்த்துருக்க? பால் அப்படியே பாரு, பாலை குடுறா. இந்த பையனுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான். பாடு. பட்டு 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 ஏத்துரு. அவ்வளோதான், ஏத்துரு. கைத்து கைத்து. காஃபி காஃபி. ஏங்க இந்தாங்க காப்பி, டைம் ஆயிடுச்சு, ஏந்துருங்க. சரிம்மா. பெஸ்ட்டு பா. டிஃபன் ரெடியாப்பா? டிஃபன் ரெடியாக தாங்க இருக்கு. நான் போய் அதுக்குள்ளே டிஃபன் ரெடியாக. சரிங்க. டிஃபன் எடுத்து ஜெகதீப்க்கு டிஃபன். பா டிஃபன் ரெடியாப்பா? இந்தாங்க டிஃபன். லஞ்ச் பேக். லஞ்ச் பேக் இல்லை இருந்தா பரவாயில்ல. ஏங்க இந்தாங்க லஞ்ச் பேக். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். எங்க ஹெல்மெட் எடுத்துக்கிட்டீங்களா? நல்ல வேலை நேரம் போடலாப்பா, எல்லாம் ஃபைட் போடுவாங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டாங்க. இந்த பையன் வேற ஏந்தானா இல்லையான்னு தெரியலையே. டேய் இந்தடா காப்பி, டைம் ஆயிடுச்சு, ஏந்துடா. டேய் ஏந்துடா. ஏந்தியா இல்லையா? ஏந்துக்கிறமா சரணா. ஹலோ சொல்றா மணி. டேய் இன்னைக்கு ஸ்கூல்ல முக்கியமான டெஸ்ட்டுக்கு தான்டா. அது டெஸ்டா? நீ பச்சியாடா? டேய் நான் படிக்கலையேடா. டேய் என்னடா சொல்ற? நானும் படிக்கலடா, உன்னை நம்பி தானே நானும் இருந்தேன். என்னடா பண்றது? இன்னைக்கு பசங்க ஸ்கூல் லீவ் போட்டுடலாமா? எங்க வீட்ல திட்டுவாங்களேடா, என்னடா பண்றது? நம்ம வயிறு வலிக்குன்னு சொல்லி லீவ் போட்டுருவோம். சரிடா பார்க்குறேன், வை. டேய் பச்சே, டேய் குளிச்சே இல்லையா? வரமா நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போறேனே. ஏன்டா? வயிறு வலிக்குதுமா. என்னடா ஸ்கூல்ல டெஸ்ட் கொடுத்தாங்க, ஹோம்வொர்க் கொடுத்தாங்க, முடிக்காம இருக்கிறியா? உண்மையிலே வயிறு வலிக்குதுமா. நான் சொல்றத கேட்டா தானே. டெய்லியும் சாக்லேட்டு நொறுக்கு தினியா சாப்பிட்டா எப்பறம் உனக்கு வயிறு வலிக்காம இருக்கும்? இரு நான் உனக்கு சிரப்பு ஏற்றுன்னு வரேன். சிரப்பு வேணாமா? அப்போ கசாயம் போட்டு ஏற்றுன்னு வரேன், உட்கார்றா. ஏய் இந்தாரா கசாயம். நம்ம கப்பு கால் தட்டுறதுக்கு சத்தம் கேட்டுச்சு அதுக்குள்ளே. வாங்க நீ வாங்கண்ணா, உள்ளாங்க. நம்ம காயத்ரி எப்படி மாக்குற? நல்லா இருக்கிறியாம்மா? நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதை வச்சுக்கோமா. எதுக்கு அண்ணி? இதெல்லாம் நீங்கள் வந்தாலே போதும். பையன்ட்டு கொடுமா. சரிங்க அண்ணி. சொல்லு. டீ காஃபி ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறீங்களாண்ணா? எனக்கு டீ காஃபிலாம் வேணாம். எனக்கு டீ காஃபிலாம் வேணாம், எனக்கு ஆல்வேஸ் ஜஸ்ட்டு தண்ணி தான். போங்கண்ணா, நீங்கள் எப்பயுமே இப்படி தான். என்ன பையன் அங்கேயே உட்காந்துக்கிறேன், ஸ்கூலுக்கு போங்க. போய் அங்கே உட்காருங்கண்ணா, நான் சொல்கிறேன். என்னடா ஃபோனேன்னு ஒன்றுக்கிற? ஃப்ரீ ஃபயர் மாமா. ஃப்ரீ ஃபயரா? அப்படின்னா அது இது கூடமா தெரியாது? ஃப்ரீ ஃபயர்னா கேமு மாமா. உங்கள் காலத்துலலாம் அதெல்லாம் விளையாட மாட்டிங்களா? நாங்களாம் அந்த காலத்தில்
ஃப்ளாஷ்பேக். எடுத்துங்கமே. ஐயோ நம்மள இந்த படுக்கணும். கொக்கரகோ கோ கொக்கரகோ கோ. என்ன பாட்டு போட மாட்டாங்க எல்லாரும். சீக்கிரம் சீக்கிரம் டி நீதான் கை தட்டுறாங்க. அவ்வளோதான் நோண்டி ஃப்ளாஷ்பேக். இப்படி தானே நாங்கள் விளாண்டுருந்தோம். அத்தை மாமா ஊர்லேருந்து வந்துக்கிறோம். பையன் என்னன்னா ஃபோன் என்ன ஒன்றுக்கிறான். அது ஃபோன் ஒன்றானா? இங்கே வர வரமா. டேய் என்னடா ஃபோன் ஒன்னியா? அப்பா சொல்லுமா. சரிங்க நீ காயத்ரி என்னங்க அதுக்குள்ளே சீக்கிரமாட்டீங்க? இல்லைப்பா ஒரு ஃபைலை பறந்து வச்சுட்டு போயிட்டு அதை எடுக்க வந்தப்பா. சரிங்க ஃபைல் எங்கே இருக்கு? ரூமில் கபோர்டில் இருக்குப்பா. அங்கே போய் ஃபைல் ஃபைலு ரூமில் கபோர்டில் இருக்குப்பா. சரி அதை விடு. வெளில யார் சப்பலுக்கு? அது உங்கள் அக்கா மாமா வந்திருக்காங்க. அக்கா மாமா வந்திருக்காங்க. நான் போய் பார்க்குறேன். சரி வாங்குவாப்பா வாங்கக்கா. நல்லா இருக்கிறியாப்பா? நான் நல்லா இருக்கேன் பாபா. சரி ஏன் பசங்களாம் வரல? அதுவா உன் அக்கா கிட்ட கேள்வி. பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்கப்பா. காயத்ரி ஏன் பையன் அழுறா? அதுவாங்க நேற்று தான் சொன்னீங்க ஃபோன் பார்க்கணும். அவன் திரும்பி ஃபோன் பார்த்தாங்க. அதான் அடிச்சாங்க. டேய் நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ஃபோன் பார்க்காத. ஏன் பாபா உங்களுக்கு தெரியாது? இவன் பண்ற அட்வான்ஸ் எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான் இவனுக்கு. சின்ன பையன் அப்படிதாப்பா இருப்பான். விடுடா. டேய் வாழ்க்கை ஒரு வாட்டம். கஷ்டப்பட்டா அப்போ தான் முன்னேற முடியும். சரியா? இனிமேல் நாங்கள் எப்போ இருந்தாலும் நீ ஃபோனோட இருக்கக்கூடாது. புக்கும் கையமாக தான் இருக்கணும். சரியா? சரி 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 பாபா நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாப்பா. ஃபைல். சரிப்பா நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கிளம்புறோம். எதுக்கு நீ இந்த சாப்பிட்டு போங்க. அப்புறம் உங்கள் தம்பி வந்தால் என்ன தான் திட்டுவார். நான் வீட்டில் செஞ்சு வச்சு யாருமா சாப்பிட்றது? அது அப்புறமா சாப்பிடுங்க. நீ இதை சாப்பிட்டு போங்க. இங்கே இல்லை வேணாம்மா நாங்கள் கிளம்புறோம். சரி எப்படி ஆய் கூசாமல் போய் சொல்லுன்னு பாரு. நீ நான் தான் வீட்டில் சமைக்கணும் போல இருக்குது. ஓ மை காட் பார்த்து முன்னாடி பார்த்து. சரி நாங்கள் கிளம்புறோம். பார்த்து போயிட்டாங்க. ஐயாம்மா எனக்கு ஒரே டவுட்டு. எப்போ பார்த்தாலும் அந்த இது போன சோறு தானே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் தம்பி வீட்டில் அந்த நாள் சாப்பிடக்கூடாது? தம்பி வீட்டில் இல்லை மிச்சம் இதாக போடுவான். தம்பி இருந்தால் தான் மீன் குழம்பு போடுறதுனால அப்புறமா வரலாம். யார்ப்பா நீ? சரி உள்ளவாப்பா. சஞ்சய் நல்லா ஸ்கூலில் படிக்கிறானாப்பா? படிக்கிறேன் ஆண்டி. சரி டீ காஃபி ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியாப்பா? வேணாண்டி பூஸ்ட் மட்டும் போதும். பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் ஹெல்த்தி ட்ரிங்க் ஆண்டி. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதான் குடிப்போம். சரி போய் கார்ப்பா நான் போட்டு எடுத்துனேன். சரி ஆண்டி. பூஸ்ட் ஹெல்த்தி பூஸ்ட் குளிச்சா ஹெல்த்தி. எந்த ஊரில் சொன்னாங்க தெரியல. நம்ம பையனுக்கு போட்டு கொடுப்போம். வாடா உட்கார் சரி வாடா கேம் விளாடலாம். சரி வாடா கேம் விளாடலாம். உன் ஃப்ரெண்டு தான் சொன்னா பூஸ்ட் குளிச்சா ஹெல்த்தி கிடைக்கும். அதான்ப்பா போட்டு எடுத்துன்னு வந்தேன். அந்த என்ன நீ கேட்ட பூஸ்ட் இது ஒரு மாதிரி நம்ம விளாடலாம்டா. ஆமாண்டா. டேய் அது ஆறுப்பு ஒரு குடிடா. சேரா இது நீ எப்பட்றா குடிக்கிற? நீயே குடுறா. சேரா எப்பா ஆரம்பக்குள்ளே யாரும் வரமிக்கிற. வாட படிக்கலாம். நான்ப்பா ஆண்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரிப்பா. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா? டேய் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எத்தனை சொல்கிறேன். நம்ம சாப்பிட்டுக்குனே விளாட்லாம். அம்மா ஃப்ரூட்ஸ் எடுத்துருவாம்மா. சரிப்பா. நர்மதா உண்மையில ஃப்ரூட் எடுத்துன்னு போகணுமா? நர்மதா எருமாடே உண்மையில ஃப்ரூட் எடுத்துன்னு போகணுமா? அதெல்லாம் தேவையில்லை. தேந்தாங்கப்பா ஃப்ரூட்டு. பார்த்து
உள்ள வா உள்ள வா. ஐ அம்மா நான் வரேன்னு தெரிஞ்சு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கியா? இல்லடி, உன் தம்பியோட ஃப்ரெண்டுங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட எடுத்துன்னு போகிறேன். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதண்ணா. உனக்கு நீ உட்காரு, நான் கட் பண்ணி எடுத்துன்னு வரேன். யாரும்மா அது? என் ஃப்ரெண்டுமா, நீ உள்ள போடி, இதோ வரேன். என்னம்மா வெளில எக்ஸ்ட்ரா சப்பலுக்கு சொன்னோம் தான் உன் ஃப்ரெண்டோட தம்பி வந்திருக்காங்கன்னு. சரிம்மா. சரி டேய் யாரோ வர மாதிரி இருக்குதுடா. யாரோ வர மாதிரி இருக்குது. இரு நான் போய் பார்க்குறேன். வாக்கா எப்போக்கா வந்த? இப்போ தானே வந்த. சரி அது யாரா? என் ஃப்ரெண்டுக்கா. சரி இவங்க யார்? என் ஃப்ரெண்டுடா. சரி வாடா படிக்கலாம். டேய் என்னடா பண்ற? பத்தத்துல பச்சை தாங்க இருக்கிறேன் நான். நீ படி. ஓ தர உண்மையாலே படிக்கிறீங்களோ? மா என்னப்பா? திவ்யா பர்மன டிஸ்டர்ப் பண்ணிட்டேக்குறா. திவ்யாவை நாங்கள் போனேன்னு சொன்னி அந்த ரூம் விட்டு வெளியே வாடி. அம்மா நான் ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலாமா? உன் தம்பி ஒன்று சும்மா உன் தம்பி படிக்கவே இல்லை, சும்மா ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். இதோ இரு போய் பார்க்குறேன். டேய் சஞ்சய் என்னடா பண்ற? அக்கா பச்சை தான் கேட்குறேன் நான். படிக்கிற லட்சத்தை நான் பார்த்துறேன். அம்மா கிட்டே போய் சொல்லுவா. வேணாக்கா விட்டுருக்கா. நான் என்ன பண்ணாலும் அம்மா கிட்டே போய் சொல்லுவல. இதை போய் நான் சொல்லுவா. வேணாக்கா நான் அம்மா கிட்ட போய் சொல்லதான் போறேன். டேய் அம்மா இப்போ நாங்கள் ஃபோன் உச்சிடுங்க. அம்மா அம்மா என்னம்மா? சரிடி நான் வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போறாளாமா? சரி பார்த்து போயிட்டு வாமா. அம்மா அம்மா என்னம்மா? சஞ்சய் வந்து படிக்கிறான் தானே சொன்னான். ஃபோன் நம்ம பார்த்துன்னு இருக்கான். இப்போ நான் வரும்போது அவங்க ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கலாம். அவள் தாண்டி உனக்கு வாடி போய் பார்க்கலாம். எங்கடி இங்கே ஃபோன் இருக்கு? அம்மா நான் பார்த்து ஃபோன் நம்ம பார்த்துன்னு. நான் பார்க்கும்போது ஃபோன் தாண்டி இல்லை. இங்கே பாருமா டான்ஸ் கூட ஆடுறானுங்க. எங்கடி அம்மா தாண்டி நிற்கிறானுங்க. டேய் சஞ்சய் நீ ஃபோன் பார்த்தியா இல்லையடா? அக்கா பாருமா போய் சொல்லிட்டேக்குறா. உங்களுக்கு அவனை குறை சொல்கிறதா வேலையாக போச்சு. போடி, நான் சொல்கிறதுல நம்ப மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறேன். நான் அப்பா வந்தோடனே சொல்லதான் போகிறேன். பொடி சொல்லிட்டு பொடி. உங்கள் பையன் என்ன பண்ணுறேன் நானும் பார்க்குறேன். ஆண்டி நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரி பார்த்து போயிட்டாப்பா. டேய் மறக்காம ஸ்குவாடுக்கு வந்துடுறா. நம்ம விளாட்லாம். நாங்கள் வந்துட்டீங்களாங்க? பேக் கொடுங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்கண்ணா டின்னர். சரிப்பா. அப்பா அப்பா சொல்லுமா. சஞ்சய் வந்து இப்போ தாப்பா வெளில போயிட்டு வரேன். நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரதுக்கப்புறம் சொல்லுப்பா. சரிப்பா. இப்போ என்ன சொல்லுமா? நீ சொல்லுமா. சரி காயத்ரி. என்னங்க? ஏன் பொண்ணு உம்முன்னு இருக்கா? அதுவாங்க நம்ம பையன் பார்த்துருக்கான். ஃபோன் பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அவன் இல்லைப்பா நான் பார்த்து தம்பி ஃபோன் பச்சிந்தாண்டி நான் வந்துட்டே போய் நான் கேட்குறேன். சஞ்சய் அப்பா வராரு. என்னப்பா? என்னடா அக்கா சொல்றதுல உண்மையாடா? அக்கா என்னப்பா சொல்றா? நீ ஃபோன் பார்க்காம படிக்காம ஃபோன் பார்க்கற சொல்றா? அக்கா போய் தான்ப்பா சொல்றா. சரி நான் தான் போய் சொல்றேன்ல. இந்தாப்பா புக் எடுத்து क्वेश्चन கேளுப்பா. What is photosynthesis? Photosynthesis is the ஆமா சொல்ல அடுத்தது. is the நான் தான் சொன்னலப்பா ஃபோன் தப்பா பாத்துண்டா படிக்க வேலைப்பா. அப்பா வேணப்பா ஏடா ஃபோன் அப்பா வலிக்குது. ஏங்க விடுங்க. நான் பையன் போக பச்சிடுவான். ஏமா எல்லாம் நீ குடுக்குற செல்லத்தால் தான் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். ஏங்க இந்த தடவை பாருங்க, என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான். நானும் பார்க்குறேன். பாருங்க. சண்டே டிவி நைட்டு கேளு. ஐ ரிமோட் ஏறா. என்னடி இங்கே உட்காந்து டிவி பார்த்துனுங்க? வாடி என் கூட வந்து வேலை செய்டி. அம்மா சண்டே ஒரு நாள் தானம்மா. வாடி என் கூட வந்து வேலை செய்டி. போய் தட்டு வைக்கணும். அப்படி தட்டு வைக்கணுமா? நீ இப்போ தான் கீழே வைக்கிறேன். மைக் ஏற்றணும். ஏற்படேன் போட்டாச்சு. ட்ரிங் 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 ட்ரிங். என்னடா இப்பி ஃபோனாடா? ஒன்றும் இல்லைப்பா என் ஃப்ரெண்டுப்பா. சரி எடுத்து பேசு. ஹலோ சொல்கிறா மணி. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆண்டா. அது நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? அது நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? அப்பா அது ஃபோனில் ஸ்பீக்கரை போடுறா. பாப்பா வேணாம் போடுற ஸ்பீக்கரில். டேய் என்ன சொல்கிற? பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசு.
டேய் எனக்கும் டீச்சர் என்ன சொல்ல போறாங்கன்னு பயமாகுதுடா. டேய் எனக்கும் அதே பயம்தான்டா. நான் நாளைக்கு 10 மணிக்கு வரேன், நீயும் வந்துரு. சரிடா. சரிடா. காயத்ரி என்னங்க? உன் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவானா? என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் பாருங்க. டீச்சரு எறா எப்பாடி எடுடா. சார் இந்த பக்கம் போடுறா. இங்க தட்டு. அக்ஷயா எடுத்து நான் மாட்டேன். அக்ஷயா நீ கட்டலாம். ஒரு சார் அங்க முட்டி ஓடு. நீ சைடா போடு ஒரு சார். வேற. கைத்தியா. நீ வீடியோ கீழ வீடி. அக்ஷயா ஓடுறது. லாஸ்ட் ஓடுறது. அங்க இருந்து எடுத்துக்கோ. ஓகே. டேய் மிஸ் குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டியாடா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சிட் டவுன். மேம் ரேங்க் கார்டு மேம். பார்க்குறேன். ரேங்க் கார்டு இந்தாங்க. ஓகே மேம். மா காயத்ரி இந்தாம்மா பாருமா. என் பையன் என்னடி ரேங்க் எடுத்துப்பான்? சரி அவங்க கிட்ட கேளு. உன் பையன் ஃபெயிலா. வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்கு. ஐயோ மேம் கிளாஸ்ல எப்படி மேம் படிக்கிறா பையன்? எங்கெங்க ஒரு மாதத்துக்கு 4 நாள் தான் வரான். அப்படியே வந்தாலும் பேச்சு தான், படிக்கவும் மாட்றான், கிளாஸில் ஒழுங்காகவும் இருக்க மாட்றான். அப்படிலாம் பண்ணுறீங்களோ சாரு? அப்பா என் பையன் ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்கானா மேம்? இல்லைங்க, கொஞ்சம் ப்ராஜெக்ட்டு ஹோம்ஒர்க் கொடுத்தா கொஞ்சம் செஞ்சு கொடுக்க பாருங்க. சரிங்க மேம். வாடா வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. டேய் உன்னை நம்பி தாண்டா அக்கா கிட்டையும் அப்பா கிட்டையும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ணிட்ட? வேணாம்மா விடுமா. ஏன்டா இப்படி அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா? மா இருமா, நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய் அப்பாக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமாடா உன்னால? சரி ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கல, பாஸ் நச்சா இருக்கலாம்லடா. அடுத்த வாட்டி நல்லா படிக்கிறோம்ப்பா. எவ்வளோ அப்பா வேணும்பா. எங்க விடுங்க, அதெல்லாம் நம்ம பையன் நல்லா படிச்சிருவாங்க. ஆமாம் எல்லாம் நீ கொடுக்குற பாசத்தால் தான் இது. பாசத்தால் தான் நீ வந்து பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். ஏண்டா இவ்வளோ வாங்கி சும்மா நிற்கிறியே? உங்கள் அப்பா கிட்ட வாங்கி வந்து சொல்லலாம்டா. இப்போ ஃபோன் சவுண்ட் கேட்குது. ஒன்றும் இல்லைப்பா. திவ்யா இது என்னன்னு பாருமா. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, அவன் ஃப்ரெண்டு வந்து டைமர் வச்சு கேம் விளாட கூப்பிட்றான். ஓ சார் டைமர்லாம் வச்சு கேம் விளாட்றீங்களோ? ஏமா படிக்கவும் மாட்டான், ஒன்றுமே பண்ண மாட்டான், தடுக்கிற. ஏய் ஏன்டா இவ்வளோ வாங்கி சும்மா நிற்கிறீங்க? உங்கள் அப்பா கிட்ட வாங்கி வந்து சொல்லலாம்டா. அடுத்த வாட்டி நல்லா படிக்கிறேன்ப்பா. இதே அப்போ அது சொல்கிறது. 5 days. அம்மா என்னடா தலைலாம் ரொம்ப வலிக்குதுமா. என்னடா அன்னைக்கு ஏமாத்தின மாரி இன்னைக்கு ஏமாத்தலாம் பார்க்குறியா? உண்மையதாம்மா சொல்கிறேன். நீ சொல்கிறது நம்ப மாட்டேன். உனக்கா ஸ்கூலுக்கு ஏன் போட அவங்க அப்பா வந்து என்ன தான் திட்டுவார். சே நான் உண்மையாக சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. மா நீ அவள்தான் டாக்டர் சீன் என்ன சோகமாக்குற? இரு அவள்தானா? வந்துக்கலிவா காட்டி கைபேசியின் விளைவுகளையும் நமக்கு எடுத்து கூறிய மாணவ மாணவியர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, ஃபோன் யூஸ் பண்ணால் கண்ணுக்கு என்னென்னலாம் பாதிப்படும்னு குழந்தைங்ககிட்ட ஃபோனே கொடுக்காதீங்க. அதுவும் படிக்கிற பசங்ககிட்ட ஃபோனே கொடுக்காதீங்க. பெற்றோர்களும் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் குழந்தைங்க முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.